இப்படி மகிழ்ச்சியோடு வாழ்த்தி அட்சதை போட்ட சொந்த பந்தங்கள் 4 நாளில் அந்த புது பெண்ணுக்கு வாய்க்கரிசி போட்டிருக்கிறார்கள். பல கனவுகளோடு ஆசையாய் வாழ்க்கையை தொடங்கிய அந்த பெண் இப்படி ஒரு கோர முடிவை எடுப்பார் என்று யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆம், எல்லாம் 4 நாட்களில் முடிந்து போய்விட்டது. காதல் பண்ணி கூட்டு ஓடி போயிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்குப்பா. நாங்களா புருஷ படாட்டி பார்த்து நரகத்தை தேடிட்டோம்ப்பா. சொன்னது என்ன பண்ணாங்க, பழமாப்பா முக்கியம், ஒரு குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லையா? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரைச் சேர்ந்தவர்கள் கஜேந்திரன் சௌந்தரி தம்பதி. இவர்களின் மூத்த மகள் 24 வயது லோகேஸ்வரி. காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 37 வயது பன்னீர். இவர் தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் லோகேஸ்வரிக்கும் அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த 27ஆம் தேதி திருமணம் நடந்துள்ளது. இவருடைய ஃப்ரெண்டு மூலியமா பொண்ணு கேட்டாங்க சார். அவர் அங்கே என் ஃப்ரெண்டு அங்கே பொண்ணு கொடுத்துக்கிறாரு காட்டாவூரில். அவங்க மூலியமாக பொண்ணு கேட்ட உடனே தரேன் அப்படின்னா, சரி நீ உன்னால் முடிஞ்சது செய் அப்படின்னாங்க. நான் பண்ணுறேன் ஆட்டம் போகமாட்டு நான் விட்டுட்டேன். அதே என்னால் முடிஞ்சது. ஒரு 4 சவரன் நகை, அவங்களுக்கு நான் அதை ஒரு கட்டில் பீரோ, அதான் ஒரு 1.5 லட்சம், ஒரு பைக் ஒன்று வாங்கி என்னால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டேன். இதுவும் திருமணமாகிச் சென்றதிலிருந்தே லோகேஸ்வரி புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. திருமண பேச்சுவார்த்தையின் போது போடுவதாகச் சொன்ன 5 சவரன் நகையில் 4 சவரன் மட்டுமே போட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 1 சவரன் நகையை கேட்டு பன்னீரின் குடும்பத்தினர் லோகேஸ்வரியை தொந்தரவு செய்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு வீட்டுக்கு ஏசி வாங்கி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. அவங்க கேட்டாங்க சார், அது நிறைய கேட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் போட மாட்டோம், எங்களுக்கு பிடிச்சி தான் நாங்கள் விருப்பப்பட்டு செய்கிறது அப்படின்னு தான் நாங்கள் கொடுத்தோம், போட்டோம். நீங்கள் கேட்குறதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது. அவங்க பரிமரம் 15 சவரம் போட்டுன்னு வந்து தான், அதுவும் அவங்க விருப்பப்பட்டவங்க போட்டுறாங்க. அதெல்லாம் எங்கள் விருப்பம், எங்கள் பொண்ணுக்கு போடுறோம் அப்படின்னு தான் சொல்லி நான் 4 சவரம் நகை போட்டேன். பைக் வாங்கி கொடுத்தேன். ஒரு 1.5 லட்ச ரூபா சாமான் சட்டி எடுத்து கொடுத்தேன். இது மொத்தமே கடன் வாங்கி தான் செஞ்சேன், டியூவில் தான் எடுத்தேன். இப்போ இது அதுவும் பத்தலைன்ட்டு ஆரம்பம் இதுவும் கேட்டு அனுப்புகிறாங்க, ஏசியும். நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல், விடுமா நான் அப்புறம் பண்ணித்தரேன் அப்படின்னு விட்டுட்டு நான் போயிட்டேன். சாமான் எல்லாம் தரணும், ஏசி எல்லாம் தரணும். எங்கக்கா போறாத காலம் 4 சவரம் தான் போட்டோம். 1 சவரம் இல்லைன்னு சொல்லிட்டோம். தரேன், இந்த ஆடி மருகளை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை ஏசி இருந்தா நல்லா இருக்கும், கொமன்னு இருக்குது, ஏசி கொடுடே. எங்க பொண்ணு ஏசி கேட்டு கொடுமை பத்திருக்கிறா. எனக்கு தங்க ஏன் 1 சவரம் ஏன் போடல? உனக்கு போட்டாங்களே எங்க அம்மா வீட்டுல அந்த மோதிரத்தை கொடுத்து, அது கையில இருக்கிற மோதிரத்தை கூட அவங்க போட்ட மோதிரம்னு வைத்துன்னுக்கிறாப்பா. எல்லாமே எடுத்துக்கின்னு என் பொண்ணை சித்திரவதை பண்ணிக்கிறாப்பா. கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தால ஒரு போர் சாமான் போட்டு கழுவுன்றாங்களாம், ஒரு வாரம் துணி இருந்ததா வீட்டுல அவ்வளோதையும் போட்டு துவைன்றாங்களாம். எல்லாமே செய்தாமே முகம் சொல்லிக்காது எங்க பொண்ணு. வீடு வாசல்லாம் பெருக்குதான். கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா, நீ ஏன் டிவி நான் பாத்துக்கிறேன், நீ போய் வீட்டுல போய் உட்காருப்போ, உனக்கு டிவி 2ன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்களா டிவிய. ஏன் சோபாவில் உட்கார்ற, உங்க மாமனார் வந்தாருன்னா நீ ஏன் சல்யூட் அடிக்கலையா, நீ எதுக்கு உட்காந்துக்கிற, எழுந்துருன்னு சொல்றாங்களா. சம்பவத்தன்று லோகேஸ்வரி கணவரோடு தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறார். இரவு கழிவறைக்கு சென்ற அவர் அதன் பிறகு வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த பன்னீர் மாமனார் மாமியாரை எழுப்பியுள்ளார். கதவை உடைத்து உள்ளே பார்த்துள்ளார்கள். லோகேஸ்வரி தூக்கில் தொங்கியபடி, இன்னைக்கு ராத்திரி பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் வீட்டுல என் பொண்ணாங்கூட மாத்திரை போட்டுக்கணும், பசியத்துல மாத்திரை, அது தூக்கம் வருதுன்னு எனக்கு அறியாம நான் தூக்கிட்டேன்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து, ஆமா லோகேஷ் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுமா, வரல, என்னான்னு வந்து பாருமான்றான். நான் வந்து, ஏமா லோகேஷ கதவு தருமா, என்னம்மான்னு கேக்குறேன். எந்த பதிலும் காணும். எப்பா இந்த கதவு ஓடிப்பா, என் பொண்ணு நான் தான் பண்ணது பாக்கணும்ன்ற. ஓடிச்சேம்மா, சும்மா தான் போய் உட்காந்துருக்கோம், டீல உட்காந்துருக்கோன்னு பாக்குறேன்ப்பா. பார்த்தா அப்படியே தூக்குல தொங்குதுப்பா, பெத்த தாய் எதிர அப்படியே தூக்குல தொங்குது. ஏதாச்சும் கூட வரக்கூடாதுப்பா. எப்படா காதல் பண்ணி கூட்டு ஓடி போயிருந்தா கூட வாழ்க்கை நல்லா இருக்குப்பா. நாங்களா
நாங்களாம் புருஷ படாட்டி பார்த்து நரகத்தை தேடிட்டோம்ப்பா. சொன்னது என்ன பண்ணாங்க, பணமாப்பா முக்கியம், ஒரு குழந்தையோட உயிர் முக்கியம் இல்லையா? ஒரு சாலை நகைக்கு கொண்டுட்டாங்கப்பா. அவங்க வாரத்தி, அவங்க மாமியாரு, அவங்க மாமனாரு, இவங்க 4 பேர் பண்ண டார்ச்சர்ல தான்ப்பா என் குழந்தை இந்த மாதிரி முடிவு தேடிக்கிச்சு. இல்ல நான் சாவாதுப்பா, நகைன்னு கேட்டு நச்சரிச்சிருக்கிறாங்கப்பா. ஆளாளுக்கு ஒன்னொன்னு குத்துலா சொல்லி. பன்னீரும் அவரது குடும்பத்தினரும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் தான் லோகேஸ்வரி உயிரை மாய்த்து கொண்டதாக குற்றம் சாட்டிய பெற்றோர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அண்ணி தான் ஃபுல் டார்ச்சல். நகை போட்டுன்னு வரல, நீ என்ன போட்டுன்னு வந்தீங்க, ஒரே டார்ச்சல். இப்போ தான் வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடந்தது, 3 நாள் தான் ஆகுது. வெள்ளிக்கிழமை கல்யாணம் இருந்து நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறோம். எப்போ 3 நாள் கழிச்சு எங்களுக்கு ஃபோன் வருது. அப்போ நாங்கள் போய் கேட்கும்போது அண்ணி மேலே தான் சொல்கிறாங்க. ஒரு வீட்டுக்காரன் வந்து இவர் சொல்கிறாரு, மாமா சொல்கிறாரு, எப்பா இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணு, நான் கொடுக்குறேன். ஒரு சவரம் தானே கம்மியாகுது, 1 மாதம் வெயிட் பண்ணி நான் கொடுக்குறேன், இப்போ இருக்கிற வேலைக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு வீட்டுக்காரன் நீ போய் சொல்லணும், அம்மா கிட்டேயோ அண்ணிக்கிட்டேயோ இதுமாரி போட போகிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீ சொல்லணும். இவனும் சொல்லலை. இவனை இப்போயே போதையில் தாங்கிறான், நைட்டு போதையில் தாங்கிறான். இவனும் சொல்லலை. இவன் சொல்லாத போது இப்போ எல்லாமே வந்து கேட்குறாங்க. நான் கேட்கும்போது ஃபுல்லாகவே அண்ணி தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். 3 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவர் கணவர் மேலே, அவங்க அண்ணி மேலே, அவங்க அம்மா மேலே, 3 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்குறோம். நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பன்னீரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த சம்பவத்தின் பின்னணி தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.